சூப்பருங்க. இந்த மாதிரி டெய்லி ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரே மாசத்துல உங்க கண் கண்ணாடியை தூக்கி எரிஞ்சிடலாங்க. இப்படி சொல்றதை இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க? ஹலோ ஆல், திஸ் இஸ் டாக்டர் சரையு, உங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட். உங்க ஸ்பெக்டக்கல் பவர் மெயினா உங்க ஐபாலோட ஷேப்லையும் உங்க கருவிலி அண்ட் லென்ஸோட கர்வேச்சரையும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுல வரக்கூடிய சேஞ்சஸ்னால வரக்கூடியது தான் உங்க ரிஃப்ராக்டிவ் எரர். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்றதுனால டெஃபினட்டா உங்க ஐபாலோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியாது. அதே மாதிரி உங்க கார்னியாவை ரீஷேப் பண்ண முடியாது. 100% உங்களுடைய ரிஃப்ராக்டிவ் எரரை இந்த மாதிரி எக்ஸசைசஸ்னால சரி பண்ண முடியாது. ஸோ எக்ஸசைஸ் பண்றதுனால எனக்கு எந்த யூஸ்மே இல்லையா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க. எக்ஸசைஸ் பண்றதுனால டெஃபினட்டா சில பெனிஃபிட்ஸ் உண்டு. உங்களுக்கு கன்வர்ஜென்ஸ் இன்சஃபிஷியன்சி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா இந்த எக்ஸசைசஸ் உங்களுடைய கண்டிஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணும். ரெகுலரா இந்த எக்ஸசைசஸ் பண்றதுனால உங்க ஐ ஃபெட்டிக் கம்மியாகலாம், உங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின் கம்மியாகலாம். உங்களுக்கு பவர் இருக்கு, கண்ணாடிக்கு பதிலா இந்த எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கண்ணாடிக்கு பதிலா நீங்க ஒன்னு கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ரிஃப்ராக்டிவ் சர்ஜரிஸ் தாங்க பண்ணணும். அதுதான் ஒரே சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் யாராவது கண்ணாடியை யூஸ் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.